ஒரே இடத்தில் அசம்பலான முதல்வர் வேட்பாளர்கள். தேர்தல் ரிசல்ட் நாளில் பெரும் எதிர்பார்ப்பு. இன்று தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், சீமான் ஆகிய முதலமைச்சர் வேட்பாளர்கள் நால்வருமே தலைநகரில் உள்ளனர். நால்வரும் தமிழகத்தின் வெவ்வேறு தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது நால்வரும் ஒரே இடத்தில் இருக்கின்றனர். தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததும் கொடைக்கானல் சென்றிருந்த தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது சென்னையில் உள்ளார். அவர் நேற்று இரவு கலைஞர் கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். சேலத்தில் இருந்து வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை திரும்பியுள்ளார். த.வே.க. தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் தனது வீடு இருக்கும் நீலாங்கரை மற்றும் பனையூருக்கு விசிட் அடித்தவாறே உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த முறை காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளில் அவர் சென்னை வீட்டில் இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 86.12% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் திமுக சார்பில் மு.க.ஸ்டாலினும், அதிமுக சார்பில் சந்தானகிருஷ்ணன், த.வே.க. சார்பில் வி.எஸ். பாபு, நாம் தமிழர் கட்சி சார்பில் சவுந்தரபாண்டியன் போட்டியிட்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 92% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமியும், திமுக சார்பில் காசியும், த.வே.க. ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளராக பிரேம்குமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் பிரியதர்ஷினியும் போட்டியிடுகின்றனர். மேலும் த.வே.க. தலைவர் விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 89.74% வாக்குகள் பதிவாகியுள்ளன. த.வே.க. சார்பில் ஜோசப் விஜயும், திமுக சார்பில் ஆர்.டி. சேகரும், பா.ம.க. சார்பில் திலகபாமாவும், நாம் தமிழர் கட்சி சார்பில் வெற்றி தமிழனும் போட்டியிடுகின்றனர். த.வே.க. தலைவர் விஜய் போட்டியிடும் மற்றொரு தொகுதியான திருச்சி கிழக்கில் 81.77% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இங்கும் த.வே.க. சார்பில் சி. ஜோசப் விஜயும், திமுக சார்பில் இனிகோ இருதயராஜும், அதிமுக சார்பில் ராஜசேகரனும், நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணசாமியும் போட்டியிடுகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியில் 74% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இங்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமானும், காங்கிரஸ் சார்பில் மாங்குடியும், அமமுக சார்பில் தேர்போகி பாண்டியும், த.வே.க. சார்பில் பிரபுவும் போட்டியிடுகின்றனர்.